ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனை செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபையும் அருளும் பாராட்டின காரியங்களை எண்ணி நானும் என ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த ஆராதனை வேலையில் பாடல் பகுதியில் எனக்கு ஒரு காரியம் பெரிய சொன்ன ஊழியமானவர்களே சொல்லுகிற ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வந்தது. பிரசங்கம் பண்ணுகிறது குறித்து ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். பிரசங்கமும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அதை ஆயத்தப்படுத்த வேண்டாம், பிரசங்கியும் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். பிரசங்கமும் ஆயத்தம், பிரசங்கியும் ஆயத்தம் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதற்கு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வருகிறோம் என்று சொன்னால் அந்த ஆராதனைக்காக நாம் ராக்காலங்களிலே அதிகமாக ஆயத்தப்பட்டு கடந்து வந்து நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி ஆராதனை செய்கிற பொழுது ஒரு மனம் உண்டாகும், தேவ ஆவியிலே நமக்குள்ளே நிறைவுண்டாகும், ஆராதனையிலும் நிறைவுண்டாகும். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் உண்டாகிற ஆவியின் நிறைவு ஒன்று கூடுகிற பொழுது அது அந்த இடத்தையே அசைத்து விடும் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அப்படிதான் ஆதியில என்ன ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர்கள் கூடி வந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கூடி வந்த நம்முடைய இடம் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு அசைய வேண்டும் என்று சொன்னால், ஆவியானவருடைய வல்லமை ஆராதனையில மிகுதியாக உண்டாக வேண்டும் என்று சொன்னால், நான் மட்டுமல்ல நீங்களும் ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்துக்கு கடந்து வருகிறது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்படி வருகிற பொழுது அங்கே கர்த்தருடைய வல்லமை பெரிதாக விளங்கும். ஆவியானவர் நம்மை அதிகமாக ஆட்கொள்ளுகிறது, நிரப்புகிறதையும் ஆவியை களி கூர்ந்து மகிழுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கும். நாம் அப்படி ஆயத்தப்பட்டு இந்த பரிசுத்த ஆராதனைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். இங்கே நாம் கடந்து வந்துவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நினைவுகள், சிந்தனைகள், உணர்வுகள் எல்லாம் தேவனுக்குள்ளாக ஒரே புள்ளியில் என்ன செய்ய வேண்டும்? குவிந்து விட வேண்டாம். அந்த காலத்துல நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு விளையாட்டு விளையாடுவோம். குவி லென்ஸ்ன்னு சொல்லி ஒரு லென்ஸு கடையில் விற்கும். அதை நாங்கள் என்ன செய்வோம்? கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே என்ன செய்வோம்? கீழே வச்சுட்டு அந்த லென்ஸை சூரியன் ஒளியில் காட்டி அது ஒரு 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 சின்ன புள்ளியில அது அப்படியே மேலே கீழே ஆட்டி அப்படி கொண்டு அப்படி நிப்பாட்டின உடனே என்ன செய்யும்? அந்த சூரியனுடைய பிரகாசம் அதில் பட்டு, அந்த உஷ்ணம் அதில் பட்டு அந்த பேப்பர் எரிய ஆரம்பிச்சிடும். அதுல ஒரு சந்தோஷம், ஒரு விளையாட்டு. இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுவான். நீங்க எல்லாம் ஒருவேளை விளையாடி இருப்பீங்க. இப்போ உள்ள பையங்களுக்கு அந்த விளையாட்டு எல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியில அந்த சூரியனுடைய ஒளி அந்த கதிர் கூர்மையாக படுகிற பொழுது என்ன ஆகும்னு சொன்னா அந்த பேப்பர் அப்படி கப்படி தீ பிடிச்சிடும். அதுல அப்படி ஒரு விளையாட்டு நாங்க விளையாண்டுதா இருக்குது. அப்படி போல நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை, நம்முடைய உணர்வுகள் எல்லாம் ஆராதனைக்கு வந்துட்டோம் சொன்னா வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. பக்தன் சொன்னது போல அது தேவனுக்குள்ள அப்படி ஒரு புள்ளியில குவிச்சிடணும். அப்படி குவிச்சிட்டு அப்படின்னு சொன்னா அந்த சந்தோஷமே வேறதான். அது ஒரு வேற லெவலான சந்தோஷம் தான். அதை நீங்கள் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் அனுபவிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அதுவே தேவனையும் சந்தோஷப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படி நாம் காணப்பட வேண்டும். தேவ சமூகத்துக்கு வந்துட்டோம்னா கர்த்தருக்குள்ள கலிகூர்ந்து மகிழுகிறது தான் மிகவும் முக்கியமான ஒரு பங்கான காரியமாக இருக்கிறது. அப்படி நாம் காணப்படுவதற்கு இறைவனாகிய தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த நாளிலும் தேவனாகிய சங்கீத புஸ்தகத்தில் 34வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை தேவனாகிய நமக்கு செய்தியின் வாக்கியமாக தந்திருக்கிறார், பிரசங்க வாக்கியமாக தேவனாகிய தந்திருக்கிறார். அவைகளை தியானிப்பதற்கு அன்புள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. வாசிக்கலாம். சங்கீதம் 34:10 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. சிங்கக்குட்டிகள் சாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது என்று அங்கு அழுத்த திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கம் தம்முடைய பிள்ளைகளிடத்துல அதிகமாக அன்பும் பாசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எல்லா மிருகங்களும் தம்முடைய
இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், அது என்ன செய்கிறது? அதிகமான அன்பு, ஒரு பாசம் வைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதனுடைய பாசம் அன்பும் இருக்கிறபடினாலே தம்முடைய பிள்ளைகள் பசியா இருக்கக்கூடாது, பட்டினியா இருக்கக்கூடாது என்று சொல்லி அது ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரங்களை சவரித்து வைக்கிறதிலும் கொடுக்கிறதிலும் அது ரொம்ப அக்கறை உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அப்படி அக்கறை உள்ளதாக இருக்கிற மிருகங்களிலும் ராஜாவாக இருக்கிறது சிங்கமாக இருக்கிறது காட்டுக்கு. அதான் ராஜா என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு சவுண்ட் போட்டுச்சு, ஒரு கர்ச்சனை கர்ச்சிச்சது அப்படின்னு சொன்னா அந்த காட்டுக்கு எல்லா மிருகங்களும் பயப்படும் அந்த சத்தத்தை கேட்டு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மிருகம், வேட்டையாடுகிற மிருகம். வேட்டையாடுகிறதுல ரொம்ப ஒரு கில்லாடியான மிருகம் தான். ஆனாலும் சில வேளைகள்ல அது தமக்கு அன்பான அந்த குழந்தைகளுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கறதுல, இறை பட்சித்து கொண்டு வந்து கொடுக்கறதுல ஒரு குறை உண்டாயிரும். அதனால அந்த சிங்க குட்டிகள் என்ன செய்யும்? அது சிங்க குட்டியா இருந்தால், ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அது பட்டினியா இருக்கும், தாழ்ச்சி அடைந்துடும். ஆனா நீங்க கர்த்தரை தேடுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது, நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியமா இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மகாநம்பினால் தேவ சமூகத்தில் கலந்து வந்திருக்கிறான தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தீவிரமாகவும் கருத்தாகவும் நாம் நம் தேவனை என்ன செய்ய வேண்டும்? நாம் தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. நமக்கு நல்லது கிடைக்கணும், நன்மை செய்யணும், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம கர்த்தரை தேடுகிறதா இருக்கக்கூடாது. கர்த்தரை உள்ளன்போடு தீவிரமாக நம்ம என்ன செய்யணும்? எதையும் எதிர்பாராம நாம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல அதிகமாக ஊக்கமாக அன்பு கூறணும், அதிகமாக அவரை என்ன செய்யணும்? நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இப்படி அப்படி நாம் கர்த்தரை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் தீவிரமாக நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் நமக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் தருவார் என்று இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை கூட ஒரு தேவனுடைய எடுத்து வாசி பார்க்கலாம். அப்படி நீங்க தீவிரமாக கர்த்தரை தேடுவீங்கன்னா, உள்ளன்போடு தீவிரமாக கர்த்தரை தேடுவீங்கன்னு சொன்னா, எதையும் எதிர்பாராம ஆண்டவரிடத்தில் ஒரு அன்பு உங்களுக்கு உண்டாகி அவரை தேடுகிறதுல நீங்க தீவிரமா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அனுபவத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யலாம்? ருசித்து பார்க்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு தீவிரமா கர்த்தரை தேடுறீங்களோ அந்த தீவிரத்துக்கு தக்கதா கர்த்தர் எவ்வளவு நல்லவரு அப்படின்னு நீங்க அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போதான் நமக்கு தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஆவியில நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அது அனுபவமாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்று சொல்லி நாம் அறிகிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஒரு நன்மை குறை போட்டு போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் நமக்கு கிடைக்கும், உண்டாயிருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. சங்கீத புத்தகத்தில் 37:25 கூட ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் தேவனை தேடுகிறதான முழுமனத்தோடு முழு சிந்தையோடு தீவிரமாக கர்த்தரை எந்த எதிர்பார்ப்பு நோக்கமும் காரியம் எதுக்கு இல்லாமல் தேடுகிற ஒருவருக்கு அந்த நீதிமானுக்கு அவர் ஒரு குறை வைக்கிறது மாத்திரமல்ல, அவன் பிள்ளைக்கும் குறை வைக்க மாட்டாரு, அவன் சந்ததிக்கும் குறை வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்படினாலே தேவனை தேடுகிறது நல்லது. அதுவும் கர்த்தரை என்ன செய்யணும்? தீவிரமாக நாம் தேவனை தேடுகிறது ரொம்ப நல்ல காரியம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறது தான் வாழ்க்கையில முதன்மையான ஒரு காரியமா இருக்கணும். மற்றதெல்லாம் பின்னால் வச்சுக்கிடணும் அப்படின்னு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் கூட 27 அங்கே ஒரு ஆண்டவரை பார்த்து கேட்டார். ஒரு நியாயசாஸ்திரி ஆண்டவரை பார்த்து கேட்டார், நல்ல போதுகிறே
நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். கர்த்தரை தேடணும். எப்படி தேடணும்? அப்போ ஒரு நன்மை குறைபட்டு போகாது. எப்படி சொன்னால் இம்மைக்குரிய ஒரு ஆசீர்வாதமும் குறைபட்டு போகாது. எல்லாவற்றையும் போலாக ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் நிறைவாக நமக்கு உண்டாயிருக்கும். அதற்காக நம்ம ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. வாசிங்க லூக்கா 10:27. பிரயோஜனமாக முழு இதயத்தோடு ஆமா என்று எழுதியிருக்கிறது என்று அங்கே எழுதப்பட்ட அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் தேவனை சோத்திரிப்போமாக. அப்படியானால் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய சகல நன்மைகள் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவின்றி நிறைவாக நமக்கு கிடைக்கணும்னா நாம் தீவிரமாக கர்த்தரை தேடணும். தீவிரமாக கர்த்தரை நாம் தேடணும். அதான் காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் இந்த உலக ஆசீர்வாதங்களை காட்டிலும் இம்மைக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் மிகவும் மேலான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதம், இந்த சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் சில வேளை நமக்கு கொஞ்சம் குறையப்பட்டு விடலாம். அது கூட ஒரு பெரிய ஒரு பாதிப்பான விஷயமாக எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தெரியவில்லை, என் ஆவிக்குரிய அனுபவத்திலே தெரியவில்லை. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொஞ்சம் ஏதாவது குறைபடுதுன்னு சொன்னா அதுதான் ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு குறைஞ்சி உலக பிரகாரமான ஆசீர்வாதம் செழிப்பா இருந்து அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவன் ஆத்மா ஒரு இளைப்பாறுதலை காணாது, ஒரு திருப்தி அடையாது என்று சொல்லி நான் நினைத்திருக்கிறேன். ஆனபடினால் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபட்டு போகாது என்று சொன்னால் ரெண்டு ஆசீர்வாதமும் அவங்களுக்கு நிறைவா இருக்கும். ரெண்டுலயும் அவங்க நிறைவுள்ளவங்களா இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு நிறைவாக இருக்கும். அதான் ஒரு மனிதனுக்கு ஒரு நிறைவை தரும், ஒரு திருப்தியை தரும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப கர்த்தரை தேடுகிறதுனால இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கி, மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் அதுல சேர்ந்து கிடைக்கி என்று சொல்லி நாம் அறிகிறபடினால் நாம் கர்த்தரை தேடுகிறதுல ரொம்ப தீவிரமாக நாம் இருக்க வேண்டும். அதுல குறையா இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆராதனைக்கு வந்துட்டோம்னா நம்ம தேவ சமூகத்துல தீயா இருக்கணும். ஆண்டவரோட கலந்து ஒன்னாயிரணும். அதுதான் மேலான ஆசீர்வாதம். அந்த இன்பமான அந்த நேரத்துக்கு ஈடான நேரம் உலக காரியத்தில் நம்ம அனுபவிக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் அந்த அப்படி ஒரு இன்பம் நமக்கு இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நன்மை குறைபடாதுன்னா ரெண்டு விதமான நன்மைகள் ஒரு மனிதனுக்கு, ஆவிக்குரிய மனிதனுக்கு கிடைக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவனோடு கூடிய ஐக்கியம், சிநேகம், உறவு, அன்பு, அதோடு கூட இந்த உலக பிரகாரமான காரியத்தில் உண்டாகிற சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களுமாக அது இருக்கிறது. அது எல்லாம் கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உண்டாயிருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்னது ஃபர்ஸ்ட் என்னது காட், நெக்ஸ்ட் மற்ற காரியங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு சொல்லி தான் மத்திய 6:32 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடி நான் தேவனுடைய பிள்ளைகளை நாம் தீவிரமாய் தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும், தேவனுக்கு அடுத்த காரியங்களை தேட வேண்டும். இதில் நான் ரொம்ப தீவிரமாக இருக்க வேண்டும். ஆராதனை என்று சொன்னால் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆயத்தப்பட்டு நாம் கலந்து வர வேண்டும். அதுக்காக நான் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே நாளை நாள் ஆராதனைய ஆசீர்வதித்து தாருங்கப்பா, உம்மை பார்க்கணும்பா, உம்மை நான் ஆவியில ருசிக்கணும்பா, உணரணும்பா, உம்மோடு சேர்ந்து நான் கலிகணும்பா, ஆராதனையில ஒரு வல்லமை மகிமையை நான் காணணும்பா அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட நம்ம தேவனை தேடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஆராதனை என்கிற ஒரு இடைவெளியோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்படக்கூடாது. நாம் அதிகமாக தேவனை தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனை தேடுகிறதுக்கு அதிகமாக நேரங்களையும் காலங்களையும் சமயங்களையும் நம்முடைய வாழ்க்கையும் நாம் கொடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதற்காக ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. வாசிக்கலாம், வாசிங்க. மத்திய 6:32. ஆமா,
ஆம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. 1 தீமோத்தேயு 4:8 நீங்கள் வாசி பாருங்க. நம்முடைய எல்லா முயற்சிக்கும் பலன் உண்டு. அந்த தேவனை தேடுகிற எந்த பிரயாசத்துக்கும் அதிகமான பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமா நீங்க அதிகமா பிரயாசப்பட்டீங்கன்னா அதுக்கு பலன் உண்டுதான். ஆனா தேவனை தேடுகிறதுல அதிகமாக நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னு சொன்னா அது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதான் ஒரு நன்மையும் குறைபடாத ஆசீர்வாதம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ஒன்னு இருந்து ஒன்னு இல்லைன்னா அதனால ஒண்ணும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 2 இருக்கணும் ஆவிக்குரிய புருஷர்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு 2 இருக்கணும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:8 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. 1 தீமோத்தேயு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆமா ஆமா. அவன் நம்ம பக்தி உள்ளவன், ஒரு மனுஷன் பக்தி உள்ளவன் சொன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அவன் தேவனை அதிகமாக தேடுவான், தேவ சமூகத்தை அதிகமாக தேடுவான், தேவ சமூகத்தில் நேரங்களை அதிகமாக செலவு பண்ணுவான், ஆராதனையை முக்கியப்படுத்துவான், ஜெப நேரங்களை முக்கியப்படுத்துவான், ஆண்டவரோட தனித்து இருக்க ரொம்ப விருப்பமாக இருக்கும். அவனுக்கு தேவ சிந்தையாக இருப்பான். அவன் நடந்தாலும் வேலை செய்தாலும் என்ன காரியம் செய்தாலும் அவருடைய உணர்வுகள் எல்லாம் தேவனுக்குள்ளாகவே இருக்கும். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அதிகமாக நாட்டமும் உணர்வும் சிந்தையும் உள்ளவனாக இருப்பான். இதான் தேவனை தேடுகிறது. இப்படி தேடுகிறது எவ்வளவு பாக்கியம் உள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நான் சொன்னது போல 1 இருந்து 1 இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஒரு மனிதனுக்கு, ஆவிக்குரிய மனிதனுக்கு 2 வேணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வேணும், உலக பிரகாரமான சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும். இந்த 2வது கூட கொஞ்சம் குறையா இருந்துட்டா பரவாயில்ல, முதல் இதில் குறையே வைக்கக்கூடாது, குறை வந்துடக்கூடாது என்பதுதான் எனக்கு உண்டான அனுபவமாக இருக்கிறது. இது கூட அப்படி குறைஞ்சிட்டா பெரிய பாதிப்பு இல்லைன்னு நான் எனக்கு பெரிய பாதிப்பாக தெரியல. இறைவனோடு கூட இந்த நெருக்கம் தான் ரொம்ப முக்கியமாக தெரியுது. இந்த நெருக்கத்தில் கொஞ்சம் ஒரு கேப்பு உண்டாயிட்டோன்னா அதான் ரொம்ப பாதிப்பாக திரிக்கிறது, அதிக பாதிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் அப்படி நான் தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? சிங்க குட்டிகள் பட்னி என்ன செய்யும்? தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னா இதைத்தான் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று எண்ணுகிறேன். நான் தூத்துக்குடியில் இந்த ஊழியத்துக்கு வருகிறதுக்கு முன்பாக மீன் ஏலம் கூறுற ஒரு வேலையில் இருந்தேன், வட்டக்காரனாக இருந்தேன். அதில் கொஞ்சம் திறமை உள்ளவனாகவும் நான் இருந்தேன். அதை மீன் ஏலம் கூறுகிறது மாத்திரம் இல்லை, நான் இருந்த ஓனர்களுக்கு கணக்கு பிள்ளையாகவும் இருந்தேன். கணக்கு பார்த்து அந்த மீன் விற்று அது கடனுக்கும் போகிற குத்துக்கும் போவோம். கடனுக்கு போகிற பொழுது அந்த கடனெல்லாம் வசூல் பண்ணி ஓனருக்கு வாங்கி கொடுக்குறவனாகவும் நான் இருந்தேன். அப்போது அங்கே ஒரு பெரிய மீன் வியாபாரி இருந்தார். அவர் பேர் பெனடிக்ட். பேண்டியன்னு வழக்கு சொல்லல அவரை பேண்டியன்னு சொல்லி தான் நாங்கள் கூப்பிடுவோம். அவர் ரொம்ப ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தார். அவர் வியாபாரியாக இருந்த மாத்திரமே அவருக்கு போட்டு இருந்தது. அவருக்கு நிறைய போட்டுகள் இப்படி மீன் ஏலம் குறிக்க வட்ட ஓனராகவும் அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறேன். அப்ப அவருக்கு சில நேரத்தில் என்ன செய்யும், மீன் நாங்க ஏலம் கூறுவோம், என் கூட சேர்ந்தவங்களை ஏலம் கூறுவாங்க. அப்போ அவருக்கு ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க சங்கத்தில இருந்து. அந்த சங்கத்துல இருந்து கொடுத்த அட்டையில நாங்கள் எங்களுடைய விலாசத்தை அதுல போட்டு இவ்வளவு ரூபாய் எழுதி வார கடைசியில ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு நாங்க வித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது இவருக்கு நாங்க எவ்வளவு வித்திருக்கிறோம் சொல்லி பார்த்து அதை மொத்தமா கணக்கெடுத்து இப்ப 5000, 10,000, 12,000, 50,000, 1,00,000 அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அவர்களுக்கு வித்திருப்போம். அதை நாங்க கணக்கு பண்ணி சீட்டில் எழுதி அதை கொண்டு போய் அந்த சீட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் அப்படி வர சொல்லுவார். அந்த நாளில் போய் அந்த பணத்தை என்ன செய்வோம், கலெக்ஷன் பண்ணிட்டு நாங்கள் வருவோம். அப்போ அவர் வீட்டுக்கு நான் தான் போய் அடிக்கடி என்ன செய்வோம், அவர் வீட்டில் தான் அவருக்கு வீட்டுக்குள்ளே ஆஃபீஸ் வச்சுருந்தார். அந்த ஆஃபீஸுக்கு போய் நான் அந்த காரியங்களை கொடுத்துட்டு வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு வருகிறது வழக்கமாக இருந்தது.
அப்படி பெரிய வீடு, நல்ல வசதியான வீடு, புதுத்தெரு சொல்லுவாங்க. அதுல அவர் ஒரு பெரிய வசதியான ஒரு பணக்காரராக என்ன செஞ்சார், அவர் இருந்தாரு. அப்படி நான் உன்னால போயிட்டு பணத்தை வாங்கிறதுக்காக அவரு ஆபீஸ் ரூம்ல அந்த சீட்டை கொடுத்துட்டு நான் உட்கார்ந்து இருக்கிற பொழுது தன்படியாக அந்த வாசலுக்கு வெளியில நான் திரும்பி பார்த்த பொழுது அந்த சைடுல ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூம்ல இருந்து 2 கால் வழங்காத ஒரு வாலிப பிள்ளை அப்படியே ஊந்துக்கிட்டு அடுத்த ரூமுக்குள்ள அப்படி போச்சு. அதை நான் அப்படி பார்த்துட்டேன். அதை பார்த்ததை அந்த ஓனர் என்ன செஞ்சுட்டாரு, அந்த பேண்டிங்கிற அந்த ஓனரும் பார்த்துட்டாரு. அவர் என்னோட வயசுல ரொம்ப மூத்தவர், அதனால சாலமோன் வாபோன்னு தான் சொல்லுவார். நான் பேண்டி என்னன்னு சொல்லி அவரை கூப்பிடுவேன். அப்படி பார்த்துட்டு நானும் அவருக்கு திரும்பவும் அவரும் என்னை இப்படி ஏற்று பார்த்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே அவர் கண்களெல்லாம் பணிச்சுட்டு கண்ணீர் ஒன்று தான் வரல, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாரு. சாலமோன் பார்த்தியோ அது அப்படி நாம பார்த்தேன், மகதான் அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் அவருக்கு பேச்சே வரல. நல்ல கல்யாணத்துக்குரிய பருவத்தில் அந்த பிள்ளை இருந்துச்சு. அப்போது ஒரு 2 நிமிஷம் அப்படி இருந்துட்டு சொன்னார், பணத்தை அப்படி நேற்று இருக்கும்போது அப்படி என்கிட்ட சொன்னார், சாலமோன் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பையன் இருந்தால் சொல்லுவியா? அவன் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, நல்ல பையனாக இருந்தால் போதும். அவருக்கு நிறைய அந்த வட்ட உரிமை உண்டு. அந்த மீன் ஏலக்குற உரிமை நிறைய போட்டில் அவர் வட்ட உரிமை இருந்துச்சு. ஒரு போட்டுக்கு லட்சக்கணக்காக கொடுத்து தான் அந்த வட்ட உரிமையை வாங்குவாங்க. அதில் ஒரு 7-8-10 வட்டத்தை அந்த பையனுக்கு என்ன செஞ்சிடலாம், நான் சொந்தமாக கொடுத்துடலாம், வேண்டியதெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்துடலாம். உங்கள் சபையில் யாராவது நல்ல பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டார். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிண்ணே பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். தேவண்ட பிள்ளைகளே, இப்படி அநேகர் தெரியும் எனக்கு. நான் கிறிஸ்துக்கு உட்படுகிறதுக்கு முன்னாலேயும் தெரியும், கிறிஸ்துக்கு உட்பட்ட பொறுப்பாடும் தெரியும், இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியும். பார்க்கறது பெருசா தெரியறவங்கலாம் உள்ள போய் பார்த்தா அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய அப்படி ஒரு பள்ளம் இருக்கிறதையா, அவங்க அதிகமாக உள்மனதுல ரணமாக இருக்கிறதையா, அதை வெளியே காட்டாம அவங்க வெளியில வருகிற பொழுது எல்லாத்தையும் கலகலப்பா பேசுறதா, கணப்பற்றவர்களாக இருந்து கவனத்தை பெறுகிறதையும் நான் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் நிறைவா இருந்து இப்படி ஒரு குறைவு அவங்க வாழ்க்கையில உண்டாயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதனால அவருடைய வாழ்க்கை அனுபவம் எப்படி இருக்கும்? உண்மையில அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா, அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது நிறைய இருந்த மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு குறைவு அந்த நிறைவை என்ன செய்கிறது, இல்லாமல் ஆக்கி விடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துமாக தேவனுடைய பிள்ளையே. ஆனால் நாம் கர்த்தரை தீவிரமாக தேடுவோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்காது. குறைவு வந்தாலும் ஆண்டவர் குறைவை சரியாக்கிடுவார், நிறைவேற்றிடுவார். அதான் உள்ள காரியம். எனக்கும் குறை இருக்க, என் குடும்பத்தில் குறை இருக்க, என் பிள்ளைகளில் குறை இருக்க, என்னுடைய தனிப்பட்ட காரியத்தில் குறை இருக்க, நான் இப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கேன், ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அப்படி நீங்க என்னாலும் இந்த காலத்துல தான் நீங்க இன்னும் கொஞ்சம் தீவிரமா கர்த்தரை நீங்க தேடணும். இதுவரைக்கும் நீங்க தேடுன காட்டிலும் இன்னும் தீவிரமா நீங்க கர்த்தரை தேடி பாருங்க. கண்டிப்பா அந்த குறைவு இருக்காது. இந்த குறைவு என்ன செய்யும், மாறி போகும். அதுதான் வேத வாக்கியம் சொல்லுகிறது. சிங்கம் போல இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில தங்களுக்கு குட்டிகளுக்கு ஒரு நன்மையை வருஷத்துக்கு கொடுக்க கூடாதபடிக்கு ஒரு பெரிய தாழ்ச்சிக்குள்ள இருக்காங்கன்னு நான் அப்படி ஒரு கதையை சொன்னேன். அதுக்காக ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. 1 Corinthians 2:9 நம்ம நினைக்கிற நினைவுகளை எல்லாம் விட தேடியவர்களுக்கு கர்த்தர் நினைச்சு வச்சிருக்கிற காரியம் நம்ம மூளைக்கும் மனசுக்கும் எட்டால அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 Corinthians 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆமா ஆயத்தமடைந்தவைகளை கண் காணவும் இல்லை, ஆமா காது கேட்கவும் இல்லை, ஆமா அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எங்க எழுதி இருக்குப்பா? ஏசாயா 64:4 எழுதி இருக்கிறது. அதுதான் இங்கே பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய மனுஷனும் நமக்கு நினைவு கூர்ந்து அதை எழுதி கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். எங்க எழுதி இருக்கிறது? ஏசாயா 64:4 எழுதி இருக்கிறது. வாசித்து பாருங்க. நீ செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை,
ஆமா. அப்போ அதை நம்ம கணக்கு பண்ண முடியாது, கணக்கு போட முடியாது. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை தேடுறதுல உண்மையும் உறுதியுமா இருக்கிறோம், தீவிரமா இருக்கிறோம் சொன்னா நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறத நமக்கு மூளைக்கு யோசனைக்கு அது தெரியாது. அது மூளை இல்லைன்னா நம்ம யோசித்து அதை அறிய முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறவக்கூடாது. அப்போ தேடுகிறதுல எல்லா காலங்களையும் நம்ம என்ன செஞ்சு விடக்கூடாது, குறைஞ்சி போகக்கூடாது. சந்தோஷமாக நிறைவாக இருக்கிற போது தேடுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம குறைவாக தாழ்ச்சியாக இருக்கிற காலங்களில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம், சில காரியங்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கு, அந்த காலத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், இன்னும் தீவிரமாக நம்முடைய கர்த்தரை தேடணும். அப்படி தேடணும்னா அந்த குறைவு மாறிடும், நிறைவாயிரும். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையிலும் நிறைவேறும் என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உலகத்தில் செழிப்பாக இருக்கிறது போல, சந்தோஷமாக இருக்கிறது போல, நிறைவாக இருக்கிறது போல நமக்கு பல காரியங்கள் காணப்படுகிறது. இந்த அம்பானின்னு ஒரு பெரிய பணக்காரன், இப்போ ஆசியாலே அவர் தான் பணக்காரன் தான். முதல்ல இந்தியாவில் தான் பணக்காரனா அவர் இருந்தார். இந்தியாவை ஆளுகிறவங்க அவரை பெரிய பணக்காரன் ஆக்கிட்டாங்கன்னு ஒரே பேச்சாக கிடக்கு. இப்போ ஆசியாவுக்கே ஒரு பணக்காரர் ஆகிட்டாராம். அவர் மகனுக்கு இடையில திருமணம் நடந்துச்சு. அந்த மகனுக்கும் சரீரத்தில் ஏதோ ஒரு பெரிய பலவீனம் இருக்கிறது என்று நாம் மீடியாக்கள் மூலமாக அறிய முடிந்தது. நான் அம்பானி விட்டு பையனாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப நிறைவாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இதை எனக்கு ரொம்ப லேசாக கிடச்சிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்குள்ள அதிகமான போராட்டங்கள் இருக்கிறது. நான் சரீரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு போராடின ஒரு மனிதனாக இருக்கிறேன். அம்பானி விட்டு பிள்ளைங்கிறதுனால எனக்கு ஒன்றும் குறையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லி அவர் அந்த பெரிய நிகழ்வில் சொன்ன பொழுது அந்த அம்பானி கண்ணீர் விட்டு அழுத காரியத்தை மீடியாக்களில், சோசியல் மீடியாக்களில் பார்க்க முடிந்தது. நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அவங்க சந்தோஷமாக இல்லை. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை குறைபட்டு போகாதுன்னு சொன்னா சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது, மனநிறைவு உண்டாயிருக்கும், திருப்தி உண்டாயிருக்கும், ஒரு இழப்பாறுதலான ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கும். இதெல்லாம் நன்மைதான். நன்மைதான் உடனே உலகம் தான் நம்ம கண்முன்னால வருகிறது. உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் தான் நம்ம கண்முன்னால வருது. அதை விட மேலான ஆசீர்வாதம் ஒரு பணக்காரனுக்கு இவைகள் எல்லாம் இருக்கிறது இல்லை, கிடைக்கிறது இல்லை, தூக்கம் வருகிறது இல்லை, மன நிம்மதி கிடைக்கிறது இல்லை. நீ தேடி நிம்மதி உன் இயேசுவிடம் உண்டு என்று அழகா எழுதி போட்டிருப்பாங்க சுவத்துல. அதை நம்ம மனசுல எழுதி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அப்ப ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இதெல்லாம் தெய்வீக ஆசீர்வாதங்கள். நான் இப்ப சொன்ன காரியங்கள்லாம், இப்ப இந்த லிஸ்ட் எல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, ஒரு அரசியல்வாதிக்கு கிடையாது, மோடிக்கு கிடையாது, அம்சாவுக்கு கிடையாது, எந்த ஒரு மனுஷனுக்கும் தேவனை தேடாத, தேவனை இல்லாத ஒரு மனுஷனுக்கு கிடையாது. அப்ப தேவனை உடைய மனிதன், தேவனை தேடுகிற மனிதனுக்கு தான் இந்த தெய்வீக ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கிற பொழுதுதான் அது ஆசீர்வாதம். ஒருவேளை உலக பிரகாரமா சில காரியங்கள் குறைவா இருந்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு பெரிய குறையா இந்த ஆவிக்குரிய புருஷனுக்கு தெரியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சேர்த்து குறைவில்லாமல் கொடுக்கிறது தான் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை இன்னத்திற்கு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை, வாழ்க்கை அனுபவிக்க முடியவில்லை, சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பணம் கொட்டி கிடந்த எண்ணத்திற்கு இறைவனுடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதம். அந்த இறை ஆசீர்வாதம் நிறைவுள்ளதாக இருக்கும்.
யோபு 13:14-15 வாசி பாருங்க. அப்போ நம்ம சில வேளைகளில் நம்ம குறைபட முடியாத கர்த்தர் ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாக்கி இருக்கிறாரு, அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்து மேல இருக்கிற பற்றும் ஆசையும் அளவா இருக்கட்டும், அது ஒரு மனுஷனுக்கு மனநிறைவை கொண்டு வராது. அது நிலை இல்லாதது. நிலைக்குன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அது வரும் போகும். நிலையானது இறைவனுடைய சமூகம்தான். அவர் தேடுகிறதில் உண்டாகிற திருப்தி தான். அதுதான் மேலானது என்று நாம் கற்றுக்கொள்வதற்கும் உணர்வதற்கும் பக்குவப்படுவதற்கும் மனதை தேவனுக்குள்ளாக சரியாக வைத்துக் கொள்வதற்கும் அது தேவனால் அனுமதிக்கப்படுகிறது என்று வேண்டுமானால் நாம் என்னலாம். அதுதான் உண்மையாக இருக்கிறது. வாசிக்கலாம், வாசிங்க. யோபு பெரிய செல்வந்தரா இருந்தாரு. சரி, எல்லாம் போச்சு. ஏன் போச்சு? அதெல்லாம் வரும், இருக்கும், போகும், திரும்பவும் வரும், போகும், வரட்டும், போட்டோம், அது வாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு அது மேல மனிதனுக்கு மனம் செல்லாதபடிக்கு இந்த மனமானது சரிய முற்றிலுமாக இந்த உலகத்துக்கு எடுத்த காரியங்களிலிருந்து விடுபட்டு அந்த மனம் எப்பொழுதும் தேவனோடு விட காணப்பட முடியாக தெய்வீக காரியத்தில் ஆழம் கொள்ளும்படியாக ஆசை கொள்ளும்படியாக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார் என்பதுதான் உண்மையான காரியமா இருக்கிறது. வாசிங்க. ஆமா, சரி. ஆமா, ஆண்டவரை தேடிக்கிட்டே இருப்பேன், அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், என்னோட பிரச்சனையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் ஒரு ராஜா மாதிரி இருந்தாரு அப்படின்னு சொல்லி யோபு வாசிக்கிற பொழுது நம்ம பார்க்க முடிகிறது. அவர் ஒளிமுக வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா உட்கார்ந்துருக்கிற பெரியவங்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்களாம். தோளில் போட்டிருக்க துண்டை எடுத்து என்ன செய்வாங்களாம், அக்கில் வச்சுக்கிட்டு வேட்டி இறக்கி விட்டுட்டு கையை தட்டி புடிஞ்சு கும்பிடுவாங்களாம். அவர் ராஜா மாதிரி இருந்தாரு. இப்போ பிச்சைக்காரனோட கேவலமாக என்ன செஞ்சிருக்காரு, உடம்பு பூரா புழுத்து ரோட்டடியில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்பவும் அவர் மனசு அந்த செல்வ செழிப்பு மேலே இல்லை. அதில் உண்டான அதுக்குண்டு அவருக்கு மரியாதை மதிப்பிலையும் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால தான் அதெல்லாம் அவரு இல்லாம இழந்து போயிருக்கிற இந்த வேலையிலையும் அது அவருக்கு ரொம்ப பாரமா தெரியல. எல்லாம் போயிட்டுப்பா, ஆனா நீங்க இப்ப என் கூட இருக்கீங்கல்ல, நீங்க மாத்திரம் போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய மனம் அங்கலாச்சிச்சு, அடிச்சுக்கிட்டு அவருடைய உள்மனம் அதுக்கு அதுதான் சொல்லுச்சு. மனம் அடிச்சுக்கிட்டு எல்லாம் போயிட்டுப்பா, எல்லாம் தள்ளி போயிட்டு, எல்லாம் தூரமா போயிட்டு, கெட்ட மனைவியும் நேற்று வரைக்கும் என்கிட்ட இன்பமா பேசுறவன் ஐயா ஐயா கூப்பிட்டவா இன்னைக்கு இன்னும் உயிரோடையா இருக்க மனுஷன் செத்து தொலைக்க வேண்டியதானே? தேவனையும் ஒரு வார்த்தை திட்டிட்டு செத்து தொலைச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுகிற அந்த நிலையம் வந்துட்டப்பா. எல்லாம் விலகி போயிட்டு, பணம் இல்ல, பொருள் இல்ல, பிள்ளைகள் இல்ல, மனைவியுடைய சுவாசம் இப்ப வேறுபட்டு போச்சு. அங்க இருந்த அந்த சுவாசத்தில் இருந்த இனிமை இந்த குளிர்ச்சி இல்ல, அங்க கோபம் வெப்பம் உண்டாயிட்டு. யோபு அனுபவத்துல இதெல்லாம் நிக்காது நிலைக்காதுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் கர்த்தர் அனுபவிச்சாரு. சில காரியங்கள் நமக்கு அனுபவமா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. போதனையா இருக்கிறது காட்டில் அனுபவமா இருக்கிறது நல்லது. அப்போ அவர் என்ன சொன்னாரு,
இங்கே நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். என்ன கொன்று வேணாலும் போடுங்கப்பா, அது உண்மை மேல நம்பிக்கை மாத்திரம் எனக்கு என்ன செய்யக்கூடாது, அசைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த கஷ்டத்துடைய அழுத்தமும் நெருக்கமும் இதனால் உண்டாகிற பாதிப்பும் உண்மை மேல வச்சிருக்க நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் அசைச்சிடக்கூடாது தகப்பனே. ஏன்னா எல்லாத்தையும் காட்டிலும் நிலையானது உங்க அன்பு தான், உங்க சமூகம்தான் அப்படிங்கிறத ஏதோ உங்க கிருபையினால இருக்கும்போது அறிஞ்சிருக்கேன். எல்லாம் போன பொழுதுபாடும் நான் இப்போ உணர்றேன்ப்பா. ஆன அப்படின்னால நீங்க மாத்திரம் அழைக்கிறாதீங்கப்பா, நீங்க மாத்திரம் எல்லாரும் தள்ளது போல நீங்க நீ வேண்டாம் யோபு அப்படின்னு தள்ளிடாதீங்க, தூரமா எட்டு நின்றாதீங்க தகப்பனே. நான் செத்தே போவேன் தகப்பனே, அதோட நீர் என்னை கொண்டுரு ஆண்டவரே. இப்போ உங்க மேல எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மேல எனக்கு அன்பு இருக்கு, உன் மேல எனக்கு ஒரு விசுவாசம் நம்பிக்கை இருக்கு, ஒரு பக்தி இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ கூட இருக்கிற அனுபவத்தை நான் உணர்றேன். இது மாத்திரம் என்ன செஞ்சிடக்கூடாது, எனக்கு விளக்கமா போயிடக்கூடாது, தள்ளி போயிடக்கூடாது ஆண்டவரே, அதோட என்னை கொண்டு போடும் அப்படின்னு அவரு வேண்டிக்கிட்டாராம். இதுதான் சரியான காதல், சரியான பக்தி இறைவன் மேல அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாம் இழந்துட்டேன், உண்மை இழந்துடக்கூடாதுங்கிறது தான் அவர் ரொம்ப உணர்ச்சிகரமாக இருந்தார் அந்த பக்தன் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் சோத்திர சுத்தம். பொண்டாட்டி செத்து தொலைன்னு சொன்னபோது கூட அவருக்கு பாரமாக தெரியல. இறைவனுடைய சமூகம்தான் அவருக்கு ரொம்ப வேண்டியதாக இருந்தது. ஏசாயா கூட இப்படி எழுதுகிறார், ஏசாயா 26:3. ஆனபடினால எப்படிப்பட்டதான ஒரு நிலையோடு கூட நாம் என்ன செய்யணும், நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் தேவ சமூகம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட நாம் ஆண்டவரை எப்பவும் பூசிக்கிறவர்களாக, தேடுகிறவர்களாக, அவருக்கு பின்னால் நடக்கிறவராக, அவரை பற்றி கொண்டே இந்த உலக ஓட்டத்தில் அவர் முகத்தையே நோக்கி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் எல்லா காலங்களிலும். அல்லேலூயா. இப்படி தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்லி நமக்கு வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் ஆமா. அப்ப எதுக்கு கர்த்தர் யோபுக்கு இப்படி ஒரு தாழ்ச்சியை கட்டளையிட்டாரு, இப்படி ஒரு நெருக்கத்தை கட்டளையிட்டாரு, ஒரு குறைவை கட்டளையிட்டாரு? அது வரைக்கும் நினைச்சிருப்பாரு, யாரு நம்ம மேல அன்பு பாராட்டாலும், நம்ம கூட இருந்தாலும் இருக்காட்டாலும், நம்ம வீட்டம்மா நம்ம கூட எப்பவும் சிநேகமா அன்பா நெருக்கமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இப்படி ஒண்ணு நடந்ததுனாலதான் அந்த அம்மாவை என்ன செஞ்சுச்சு, நம்ம கூட எப்பவும் இருக்க மாட்டாங்க, நம்மளை விட்டு தள்ளி போயிடுவாங்க, நம்ம மேல அவங்களுக்கு வெறுப்பு உண்டாயிரும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. என் தேவனுக்கு அடுத்த என் முட்டாட்டி அம்மள ரொம்ப சிநேகமா இருக்கா, என் பிள்ளை என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கான், அந்த சகோதரன் ரொம்ப அன்பா இருக்காரு, அந்த சிநேகிதன் பிராண சிநேகிதன் என்னை பிரிஞ்சுட்டான், நான் உயிரோட கூட இருக்க மாட்டான், அதான் பிராண சிநேகிதன். பிராண சிநேகிதன் என்ன அர்த்தம், என்னை பிரிஞ்சுட்டான் உயிரோட இருக்க மாட்டான். இப்படி நம்ம கணக்கு போட்டதெல்லாம் தப்புங்கிறத நம்ம பல வேளைகளில் உணர முடியாத இவைகளிலே கர்த்தர் குறைவுண்டாக்கி இருக்கிறார். தேவனுக்கு அடுத்து அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை என்று உணரும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி பல காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. அதற்காக நம்ம ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. ரூத்து 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தையும் 14ஆவது வசனத்தையும் வாசிக்கலாம். முதல்ல 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓர்பால் ரூத்து
2 பேர் இருந்தாங்க. இந்த 2 பேருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை நகமி தேடி கொடுத்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ தேடி கொடுத்த வாழ்க்கை சிக்கலாகி போச்சு. 2 பேருடைய புருஷனும் செத்து போனாங்க, நகமியுடைய புருஷனும் செத்து போனாங்க. இப்போ 3 பேரும் கைம்பண்ண ஆயிட்டாங்க, தனித்து விடப்பட்டுட்டாங்க. கையை பசைச்சுக்கிட்டு நின்னாங்க. அடுத்தால என்ன செய்யறதுன்னு தெரியல. மாமி சொன்னாங்க, சரி வாங்கப்பா, பெத்தலகம்புக்கு போவோம், என் சொந்த ஊருக்கு போவோம், அங்கே போய் ஏதாவது பழச்சிக்கலாமான்னு பார்ப்போம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பேசி 3 பேரும் வழி நடந்தாங்கன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ரூத் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து, ஆமா, கேள்விப்பட்டு புறப்பட்டால் யூதா தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க, அப்படி கொஞ்சம் தூரம் அப்படி நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நகமி அம்மா யோசிச்சு பார்த்தாங்க, திரும்பி போகிறோம், அந்த தேசத்தில் நம்முடைய நிலைமை என்னன்னு தெரியல. இதில் 2 வாலிய பிள்ளைகளையும் சின்ன வயசு பிள்ளைகளையும் கைமண்ணாக இருக்கிற இந்த பிள்ளைகளையும் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேடி கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. போகிற இடத்துல என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியல. 2 நாட்கள் இந்த மோவாப் தேசத்தில் இருந்துட்டோம். நம்ம சொந்தக்காரெல்லாம் உயிரோடு இருக்கானா செத்தானா, இல்லை இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா, என்ன தெரியலைன்னா எப்படி இவங்களை அவங்க பராமரிப்பாங்க அப்படின்னு பல சிந்தனை நடந்துக்கிட்டே இருக்கும்போது உண்டாயிட்டு அந்த அம்மாவுக்கு. அப்போ உடனே சொன்னாங்க, பிள்ளைகளே திரும்பி போங்க, வேண்டாம், நீங்கள் சொந்த மோவாப் தேசத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, உங்கள் உறவுக்காரங்க இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது தேடி தருவாங்க, நீங்கள் திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்ல பொழுது 14 வாசி பாருங்க. ஆமா, அப்படி திரும்பி போங்க, உங்க சொந்த வீட்டுக்கு போங்க, உங்க ஊர்ல போய் உங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்க அண்ணன் தம்பிலாம் இருக்கதாலும் செய்றாங்க, அந்த பழைய உறவுகள் கிட்ட போங்க, அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை தேடி தருவாங்க. நான் ரொம்ப வயசாகி போயிட்டேன், நான் எப்போ திரும்பி போனாலும் அடுத்து என்ன நடக்குன்னு எனக்கு உறுதியா ஒன்றும் சொல்ல முடியல, ஒரு நம்பிக்கையற்றவளாக தான் போகிறேன். உங்களுக்கு எப்படி நம்பிக்கையான ஒரு காரியத்தை நான் கொடுக்க முடியும், சொல்ல முடியும், போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, இப்போ குறையா இருக்குது, குறைய போட்டுட்டோம். நேற்று செழிப்பா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், ஆசீர்வாதமா இருந்தோம், நம்ம நினைச்சபடிலாம் நடந்துச்சு, நினைச்சதெல்லாம் கிடைச்சிச்சு. இப்போ ஒரு சறுக்கி இருக்குது, நம்ம வாழ்க்கையில் சறுக்கிக்கிட்டே இருக்குது, சறுக்குனுக்கு மேலே சறுக்கிக்கிட்டே இருக்குது. எலும்பலான்னு பார்க்க முடியல, அதிகமாக அது நம்மளை வருத்தப்படுத்துது. நம்ம ஓர்வால் மாதிரி இருக்கணுமா கர்த்தரை தேடுகிறதுல, ரூத் மாதிரி இருக்கணுமாங்கிறது தான் இப்போ நம்ம நிர்ணயிக்க வேண்டிய, தீர்மானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா! ஓர்வால் பேக் அடிச்சுட்டாங்க. சரி, இந்த மாமி வேண்டாம்னு விட்டுட்டா, இந்த மாமி வேண்டாம்னு விட்டுட்டு ஊருக்குள்ள போயாச்சுன்னு சொன்னா மறுபடியும் அந்த விக்கிர ஆராதனை தானே செய்யணும். இது நகோமிக்கு பற்றி கொண்ட அந்த காலங்களில் இந்த தேவன் ஜீவன் உள்ளவர் என்றும் அவர் தான் தேவன்னு அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சகாயம் நமக்கு கிடைச்சிச்சு. இனி அது நம்மளை விட்டு போயிருமே, அந்த தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாத, அந்த தேவனோடு கூட நாம் உறவாட முடியாத, அப்படின்னு அந்த சூழ்நிலையினுடைய தாக்கமும் அழுத்தமும், ஒரு நம்பிக்கையில்லாத ஒரு வார்த்தை நம்பி நடக்க செய்த
நம்பிக்கையோடு நடக்க செய்த அந்த நகோமியுடைய மாமியார் வாயிலிருந்து வந்த பொழுது அந்த ஓர்வால் அசைஞ்சிட்டாங்க, அசைஞ்சு நிறுத்தாங்க. மாமியை மாத்திரம் விட்டுட்டு போல, மாமியின் தேவனையும் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அல்லேலூயா. ஒருவேளை போன இடத்துல ஏதாவது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கும், ஒரு புது புருஷன் கிடைச்சிருப்பாரு. ஆனா அது சராசரியான ஒரு வாழ்க்கையே தான் இருந்திருக்கும். சொல்லிக் கொள்வதற்கு ஒண்ணுமே இருந்திருக்காது, பெருசா சொல்லிக் கொள்வதற்கு ஒண்ணு இருக்காது. எல்லாத்தை விட அந்த சராசரி வாழ்க்கைக்காக இலக்கு கூடாத ஒண்ணு ஒருபாலை இழந்துட்டாங்க, தேவனை இழந்துட்டாங்க. தேவனை தேடுகிற அந்த பாக்கியத்தை வந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அதுல ஒரு முதிர்ச்சியான அனுபவம் அந்த ஓர்பாலுக்கு உண்டாயிருந்திருக்கும்னு சொன்னா, அதுல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆழமான அனுபவம் உண்டாயிருந்திருக்குன்னு சொன்னா, ரூத் மாதிரி யோபு மாதிரியும் அவங்க நகோமியும் நம்மளுடைய தேவனையும் பின்பற்றுறதுல ஒரு சரியா இருந்திருப்பாங்க. அப்போ இவங்களும் தேடினாங்க, ஓர்பாலும் தேடினாங்க, ரூத்தும் தேடினாங்க. ஓர்பால் அனுபவம் ஒரு குறைந்த அனுபவமாக இருந்திருக்கிறது. அதனால இந்த நகமையை விட்டுட்டா நகமையை தேவனையெல்லாம் விட வேண்டி இருக்கும் அப்படின்னு அந்த உணர்வு முந்தி கொள்ளல, அதனால போயிட்டாங்க. ஆனா ரூத்துக்கு என்ன ஆச்சு? நகைமையை விட்டுட்டோம்னா நகைமையோட தேவனையெல்லாம் விட்டுருவா. அதை காட்டலாம் கடைசி வரைக்கும் ஒரு கைப்பண்ணாவே நம்ம இருந்துடலாம். இன்னும் அந்த தேவனை இன்னும் அதிகமா தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த தேசத்துக்கு போன நமக்கு உண்டாக்குங்கிறத உணர்வு அவங்களுக்கு முன்னால இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்கள விடாம பற்றிக்கிட்டு வந்தாங்க. அதனால ஒரு பெரிய அது சராசரியான ஒரு வாழ்க்கை இல்லை. தேவன் அவருக்கு ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்தாரு. ஒரு அனுபவத்தை அந்த ரூத்தம்மாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரூத்து புத்தகத்தில் 4:10-11 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அப்போ எல்லா நிலையிலும் தேவனை மாற்றி விட்டுறக்கூடாது, தேவனை மாற்றி விட்டுறக்கூடாது, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அதுல ஏதாவது ஒரு சின்ன பிசிறு அடிக்குன்னா அது பெரிய பாதிப்பா எனக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும். ஏதோ ஒரு அனுபவம் நேற்றுக்கு இருந்த காட்டு இன்னைக்கு தேவனை தொழுது கொள்ளுகிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது ஏதோ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னா அது ஒரு பெரிய பாதிப்பா எப்பொழுது உங்களுக்கு தெரியுதோ அப்ப நீங்க தேவனை சரியா தேடுறீங்கன்னு அர்த்தம். இதுதான் தேடுறது. இப்படி தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட்டு போகாதுன்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. வாசிங்க. மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஆமா ஊராருக்குள்ளும் அவனுடைய பேரற்று போகாமல் ஆமா மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த மக்களோட மனைவியாக இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றார். ஆமா வாசிங்க. அப்பொழுது ஒளிமுகவாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் ஆமா மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவனாய் இருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஹல்லேலூயா. இந்த ரூத்தம்மா காட்டிலும் இந்த போவாசு கடுமையான பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார் என்று நாம் வேத புத்தகத்திலே பார்த்து அறிய முடிகிறது. ஹல்லேலூயா. அவர் வாயில இறைவனுக்கு அடுத்த வார்த்தைகள் வந்ததாக முந்தின பகுதியெல்லாம் பார்க்க முடிகிறது. அவரு வயலுக்கு வந்தவன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பாராக என்றால் அவர் வந்து வயல்ல வேலை செய்கிற பணியாளர்களோடு கூட அந்த காலையை அவர் ஆரம்பிப்பாரு. அவங்களும் உம்மோடு கூட கர்த்தர் இருப்பாராக என்று சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இப்படி சொல்லுக்கு சொல்லு ஒரு வாழ்க்கையில கர்த்தரே முன்னிட்டு ஓடுற ஒரு மனுஷன், நல்ல ஒரு ஐஸ்வர்யவான், நல்ல மனுஷன். அதில் ரொம்ப முக்கியமானது அந்த நல்ல மனுஷன், பக்தி உள்ளவன். அந்த பக்தி உள்ளவன் இந்த ரூத்துக்கு புருஷனாக கிடைச்சதுக்கு இந்த ரூத்தினுடைய பக்தியும் காரணம். நம்ம உண்மையிலே ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிறோம்னா காலம் செல்ல செல்ல அவருக்கென்று
நாம் அர்ப்பணிக்கிற நேரமும் சமயமும் கூடிக்கிட்டு தான் இருக்க வழியே குறைஞ்சி போகக்கூடாது. நான் ரசிக்கப்பட்ட புதுசில் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேனாக்கும், எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருப்பேனாக்கும், எப்போவும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேனாக்கும், அதிகமாக ஜெபம் பண்ணவே பேசவே மாட்டேனாக்கும், நான் கர்த்தரோடையே பேசிகிட்டே இருப்பேனாக்கும். நாக்கும்னாலே இதெல்லாம் பழைய அனுபவம், இப்போ இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. அது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதான் கர்த்தரை தேடுகிறது. இப்படி தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட்டு போகாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை பொறுத்த மட்டும் ஆண்களுடைய பேர்களே முன்னிலை வகிக்கும் எல்லா இடங்களிலும். ஆங்காங்கே அற்பமாய் சொற்பமாய் தான் என்ன செய்யும், பெண்களுடைய பெயர்கள் எல்லாம் முன்னால் வரும், பேர்லாம் இருக்கும். அப்படி அற்பமாக சொற்பமாக அரிதாக இருந்த காரியத்தில் இந்த ரூத்தம்மாவுக்கும் ஆண்டவருடைய பிறப்பை பற்றி பட்டியலிடுகிற பொழுது பெயர் அட்டவணையில் இந்த அம்மா பேரும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எவ்வளோ பாக்கியம் பார்த்தீங்களா, ஒரு நன்மை குறைபடாது. இதெல்லாம் பெரிய பிராப்த நன்மையாக்கும். இதெல்லாம் ரூத்தம்மா நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி நம்ம பேரு உலகம் இருக்கிற வரைக்கும் அழியாம இருக்கக்கூடிய இந்த வேத புத்தகத்துல நம்ம பேரும் அந்த இரட்சகனுக்கு முன்பாக அறிவிக்கப்படும், எழுதப்படும் என்று சொல்லி அந்த ரூத்தம்மா கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. மத்தேயு புத்தகம் எழுதுகிற பொழுது ஆவியானவர் மத்தேயுவை இயக்குகிற பொழுது ஒவ்வொரு குடும்ப தலைவர் பேரை வருஷப்படுத்திட்டு வருகிற பொழுது பேர் வருகிற பொழுது நின்னுப்பா அப்படின்னு சொன்னாரு. நின்னுப்பான்னு சொன்ன என்ன சாமி அப்படின்னு கேட்ட பொழுது அங்க ரூத் பேரையும் சேர்த்து அதுல எழுதுப்பா. இந்த போவாசுக்கு பக்திக்கு கொஞ்சம் கூட சளைக்காத பக்தி, அந்த ரூத்துடைய பக்தி. பெண்ணா இருந்தாலும் அவன் எம்மல வச்சிருந்த அன்பு மகா பெருசுப்பா. அவன் தேடினது என்ன தேடினது பெரிய காரியப்பா. அதனால அந்த நீ அந்த இரட்சகருடைய வரலாற்றை எழுதுகிற பொழுது அந்த அம்மா பேரையும் அதில் என்ன செய்யணும், சேர்த்து எழுது, அவள் பேரையும் சேர்த்து எழுதுன்னு ஏசப்பா தேவன் என்ன செஞ்சார் அப்படி சொல்லி மத்திய எழுதினாரு அப்படின்னு நீங்கள் எண்ணி பாருங்க. அதான் கரெக்டு. மத்திய 1:5 ஆமா என்று சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தெளிவாக அங்கே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 6ஆம் அமினதாப்பை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்வான் போவாசை பெற்றான் எழுதுற இடத்துல அங்கே நிப்பாட்டி அங்க ராகா பேரை சேர் அப்படின்ட்டாரு தேவன். சல்மோன் போவாசை ராவகா பெற்று பெற்றான். போவாஸ் ஓபத்தை பெற்றான் அப்படி எழுத போனாரு. நில்லு, ரூத்திரத்தில் பெற்றான் எழுது. அவளும் எனக்கு அன்பான மகள், என்னிடத்தில் ஊக்கமாக அன்பு கூர்ந்த மகள். என்ன குறைஞ்சாலும் பரவாயில்ல, தேவனுடைய காரியங்கள் நான் குறைஞ்சி போகக்கூடாது, தேவன் தான் எனக்கு முக்கியம்னு ஜென்ம தேசத்தின் உறவெல்லாம் விட்டுட்டு நிற்கதியா சூனியமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில, எதிர்காலம் என்னன்னு தெரியாத நிலையில சூனியமா இருந்துச்சு. முடிச்சு போனாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லி என்னை தேடி வந்த பிள்ளை, என்ன தேடின பிள்ளை இதான் தேடுது. அதனால அவ பேர் அதுல நீ கண்டிப்பா எழுதணும். உலகத்துல இந்த புதிய ஏற்பாட்டை வாசிக்கிற ஒவ்வொருத்தரும் அதை வாசிக்கணும். அந்த தாயினுடைய உத்தம பக்தி தெரியணும். அந்த பக்தி இன்றைக்கு இருக்கிற ஸ்ரீகடத்திலையும் காணப்படணும்.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க, இது எவ்வளோ பெரிய நன்மை, இது எதிர்பார்த்த நன்மையா? ஏசு 64:4 சொன்னது போல, 1 Corinthians 2:9 சொன்னது போல, மூளை கேட்டல, நினைவு கேட்டல, இப்படி ஒரு யோசனை அந்த அம்மாவுக்கு வந்திருக்காது. ஒரு பெரிய நல்ல வாழ்க்கை கிடைத்தது மாத்திரமல்ல, இயேசுவின் சரித்திர புஸ்தகத்தில் அவர்களும் ஒரு முன்னோடியாக இருக்கிறார்கள். இதுதான் தேடுதலுக்கு கிடைக்கிற பரம பாக்கியம். இதுதான் பெரிய நன்மை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நினைச்சுக்கிடணும். குறையா இருக்கா, குறையை நிறைவாக்குவார். ஆபிரகாமும் எல்லாம் இருந்துச்சு, அவரை தேடினார், ஊக்கமாக தேடினார், உற்சாகமாக தேடினார். போகிற இடத்துலாம் கூடாரம் போடுறதுலையும் குடும்பத்துக்கு வேண்டிய சலக்கரணையெல்லாம் தேடுறதுலையும் அவர் முக்கியத்துவம் கொடுக்காம, ஆடு மாடுகளுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னு தேடி அலையாம முதல்ல அவர் என்ன செய்வாராம் தெரியுமா? கர்த்தருக்கு பலிபீடம் வைக்கிறதுக்கு நல்ல சுத்தமான ஒரு பயபக்தியான ஒரு இடம் எங்கே இருக்குன்னு பார்த்து முதல்ல அந்த இடத்த செலக்ட் பண்ணி அங்கே என்ன செய்வாராம்? பலிபீடத்தை கட்டி முதல்ல அங்கே தேவனை தேடி அவருக்கு பலி செலுத்திட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா! ஆமா, அடுத்த வேலையை ஆரம்பிப்பார். ஆபிரகாம் தாத்தா அவருக்கு எல்லாம் கொடுத்துருந்தாரு, ஒன்று குறையா இருந்துச்சு. ஆனால் அதான் பெரிய குறையா இருந்துச்சு, குழந்தை இல்லை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சந்தோஷக்கேடா அது உண்டாயிருந்துச்சு. தருவன் தருவன் தள்ளி போட்டுக்கிட்டே போனார் நம்ம ஆண்டவர். 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம் 25 வருஷமா அவர் தருவன் தருவன் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் கை வந்து சேரல, கையில் கிடைக்கல. அப்பவும் கிடைச்சா சரி, கிடைக்காட்டாலும் போட்டோம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். இந்த கடற்கரை மலை என்ன குடும்பம், உன்னுடைய சந்ததி இவ்வளவு பெருசா இருக்கும், என்ன அந்த அளவுக்கு சந்ததி பெருசா இருக்கும். வானத்தை அளந்து பாரு, இந்த நட்சத்திரங்களை நீ எண்ணிட்டா உங்க சந்ததி எண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை, அது ஒரு தொடர்கதை. அது பெருகிட்டே இருக்கும், அது நிற்காது. அதனாலதான் தாவீது ராஜா வசனத்துக்கு வந்த பொறுப்பு கொஞ்சம் மனமேட்டியுமே அவருக்கு உண்டாயிட்டு அப்படின்னு. அதனால நமக்கு எத்தனை படபலம் இருக்கு, எவ்வளோ படபலம் இருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு மனமேட்டிமில். ஏன்னா அது புஷ்டாபிக்க கூடாத ஒரு காரியம். தேவனுடைய ஜனங்கள் பெருகிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததுனால தான் இவர் என்ன சொன்னது தான் அவருக்கு ஒரு அடி விழுந்துச்சு. இப்பவும் அது பெருகிட்டே தான் இருக்கு. இயேசுவின் சந்ததியாக, ஆபிரகாம் சந்ததி இயேசுவின் சந்ததியாக நிற்கவே இல்லை, பெருகிட்டே தான் இருக்கு. அவர் வர்ற வரைக்கும் அது பெருகிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவில்லை, புஷ்டாப் இல்லை. அப்போ ஒரு பெரிய ஒரு குறை 25 வருஷமா இருந்துச்சு. ஆனா கிடைச்சா கிடைக்கட்டா போகுது. அப்பப்போ ஆண்டவர் பேசுகிற பொழுது இவருக்கு சரீரமும் செத்து போச்சு, ரொம்ப மூப்படைச்சிட்டோம், சாராமாளுக்கு கற்பம் செத்து போச்சு, இப்படிலாம் நிலை உண்டான பொழுது உன்னை ஆசீர்வதிப்பான்னு அப்பவும் சொன்னார். நம்புறதுக்கு ஏதுவில்லாத நேரத்துலையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆண்டவருடைய காரியம் போல இருக்கு. இவருக்கு ஆனால் நம்ப முடியல, குற்றம்னு அந்த இடத்துல நம்ம தீர்க்கவும் முடியாது. சில நேரங்களில் இஸ்மவேல் நம்முடைய சமூகத்தில் பிழைப்பானாக அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி கேட்டாலும் பரவாயில்லப்பா, நீ தராட்டாலும் பரவாயில்லப்பா, இதான் முடிவுன்னு ஆகிட்டாலும் பரவாயில்லப்பா, என் ஆத்மா பிழைச்சா போதும்ப்பா. அதை எப்படி இன்றைக்கி பார்த்துக்கோங்களேன், என் ஆத்மா பிழைச்சா போதும்ப்பா, எல்லாம் இல்லாமல் போயிட்டாலும் சரி,
இனி அவ்வளோதான் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாலும் சரி, என் ஆத்மா மாத்திரம் பிழைச்சா போதும், இந்த தெய்வீக உறவு மாத்திரம் எனக்கு நிலைச்சிருந்தா போதும்பா அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் சொன்னாரு. சரிப்பான்னு அவர் விட்டுட்டா போனாரு. சொன்னது போல அந்த குறையும் தீர்த்தார். அப்படினாலே நீங்க எந்த அளவுக்கு தீவிரமா கர்த்தரை தேடுறீங்களோ, உங்களுடைய தேடுதல் எவ்வளவு உண்மையா இருக்கோ, எவ்வளவு நெருக்கமா இருக்கோ, எவ்வளவு ஆழமா இருக்கோ, அதுல எவ்வளவு ஒரு பிணைப்பு இருக்கோ, எல்லாத்தையும் காட்டலாம். அந்த தேவனை நீங்க எவ்வளவுக்கு அதிகமா நேசிக்கிறீங்களோ, அப்படி நேசிக்கிறவங்க உங்களுக்கு ஒரு குறை இருக்குன்னா, அது ரொம்ப பாதிப்பான ஒரு காரியமா இருக்குன்னா, அது தீர்த்துதான் உங்களை போய் விடுவாரு. அப்படிதான் ஆபிரகாமுக்கு நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்துடலாம். இப்படி ரூத்த மாதிரி, ஆபிரகாம் மாதிரி, தாவீத மாதிரி, உண்மையுள்ள பக்தர்ல மாதிரி, யோபு மாதிரி நீங்க தேடுறதுல வசதியா இருங்க, உயரமா இருங்க. எல்லா காலங்களிலும் வசதியா உயரமா இருங்க. அதான் ரொம்ப முக்கியம். தாழ்ச்சி அடைந்தாலும், குறைவுபட்டாலும், பாதிக்கப்பட்டாலும், பாதிக்கப்பட்டாலும் எட்டி பார்க்கிற தூரம் வரைக்கும் காரில் இருந்தாலும் ஒரு சிறு தீப்பொறி கூட, ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லாதது போல இருந்தாலும் அந்த தேவனை தேடுகிறதுல நீங்கள் இவர்களை போல ரொம்ப உத்தம பக்தர்களாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. தாவீதை தேவனாயத்தை தண்டித்தார். தண்டனை அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுதும் அவர் குராஞ்சி விடலை. நம்ம பண்ண தப்புக்கு ஒரு வகையில் பார்க்குற பொழுது இந்த தண்டனை குறைவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய தப்பை உணர்ந்து ஒத்துக்கிட்டு தன்னை தாழ்த்தினார். தேவனிடத்தில் மன்றாட்டு ஜெபம் பண்ணார், மன்னிப்பு கேட்டார். தேவனை மாற்றிக்கிடலை. தேவனை தேடுகிறதையும் மாற்றிக்கிடலை அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது சொல்கிறது. இவங்கெல்லாம் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தது மாத்திரமல்ல, தாவீதின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தது மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்தில் வந்திருந்த பொழுது அவருக்கு தாவீதின் குமாரன்னு ஒரு பேர் இருந்துச்சு. தாவீதின் குமாரன்னு தமக்கு ஒரு நாமகரணம் சூட்டி கொள்றதுக்கு இறைவனுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. அது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சுன்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. இப்படி இவரெல்லாம் எவ்வளவு உயரத்திற்கு இவர்கள் தேவனால் கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆபிரகாம் தேடின விதமும், அவருடைய பொறுமையும், அவருடைய விசுவாசமும், கர்த்தர் மேல் அவளுக்கு உண்டாயிருந்தாலும் பிடிப்பும் காதலும் அவருக்கு ஒரு பெரிய பதவியை தேடி கொடுத்துருக்கு பரலோகத்தில். இதான் பெரிய நன்மைகள். இங்கேயோட முடிஞ்சு போகிறது மாத்திரம் இல்லை, மேலே வரைக்கும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. என்னதான் இங்கேருந்து ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ள மரித்து அவன் தேவனிடத்தில் போகிறான் அப்படின்னா முதல்ல எங்க போறாங்க தெரியுமா? ஆபிரகாமுடைய மடிக்கு போய் தான், அங்க இருந்து தான் அவங்க சொர்க்க வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அல்லேலூயா, சொர்க்கத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. வேதத்தில் சொல்லி இருக்கு தானே, லாசர் கதையில. லாசர் மரித்த பொழுது ஆபிரகாம் மடியில கொண்டு விடப்பட்டான்னு. ஆபிரகாம் மடியில அந்த ஆத்மா போய் அங்க கொஞ்ச நேரம் இளைப்பாரிட்டு அதுக்கப்புறம் மோட்சத்தினுடைய காரியங்களை அவர்கள் அனுபவிக்க அடுத்து காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவர் விசுவாசத்துக்கெல்லாம் தகப்பேன், விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பேன். அவர்கிட்ட போயிட்டு தான் அவர் தலை ஏசப்பா பார்க்க போகணும் போல இருக்கு. எவ்வளவு மேன்மையான காரியங்கள்! இவரெல்லாம் எப்படி தேவனை தேடுறாங்க? நீங்களும் எல்லாரும் தேடுற மாதிரியா
தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். சோத்திரம் 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 சொல்லுதோம். நேற்று சோத்திரம் சொன்ன பொழுது கற்பனை ஆவியானவர் வந்து என்னை இறங்கி என்னை ஆட்கொண்டு அனல் கொள்ள செஞ்சாரு. ஆவியில களி கூர்ந்த ஆர்ப்பரித்த அந்நிய பாசு அடையாளத்தோடு கூட தேவ அன்பு கலங்குரண்டு எனக்குள்ளாக இருந்து ஓடி போய் ஓடுனது இன்னைக்கு ஏன் கொஞ்சம் மத்துவமா இருக்கு அப்படின்னு உணர்கிற பொழுது நம்ம வாயை காட்டுல மனசு முந்தணுமே. ஆண்டவரே, ஏதோ ஒரு சின்ன ஒரு கட்டு இருக்கு, ஒரு தடை இருக்கு. நேற்று போன ஆராதனையில் எனக்கும் உமக்கும் உண்டாயிருந்த அந்த அந்த நெருக்கமும் அந்த ஆவியினுடைய வல்லமை நிறைவும் களி கூறுதலும் கொஞ்சம் மத்துவமா இருக்கு. ஆண்டவரே, இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மனம் அங்க வைக்கணுமே. அது கேவலத்தை நோக்கி உள்ளார மனதில் இந்த பாயவர்களை சேர்ந்து தீவிரமாக துதித்து எட்டி நிக்காதீங்க, டக்குனு வந்துருங்க, என்ன நிரப்புங்க. அவனுக்குள்ள நான் மகிழணும், களி கூறணும். நீங்க என்கிட்ட வந்துட்டீங்கிற அந்த நிறைவு சந்தோஷம் இந்த ஆராதனையில எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாவற்றையும் தள்ளிட்டு ஆண்டவரை பற்றி கொள்றதுல எனக்கு தீவிரம் ஒவ்வொரு நாளும் உண்டாயிருக்கணும். அது கூடணுமே, இதான் தேடுகிறது. இப்படி தேடி பாருங்க கர்த்தரை, இப்படி கர்த்தரை ருசித்து பாருங்க. அது ஒரு பெரிய அனுபவமாக இருக்கிறது. கண்ணை மூடின உடனே கர்த்தர் எனக்கு முன்னால் நிற்கணும். கண்ணை மூடின உடனே ஒரு சின்ன சோத்திரம் சொன்ன உடனே கர்த்தர் எனக்குள்ளாக இருக்கிறத அந்த அனுபவத்தை அவன் நாளுக்கு நாள் நான் என்ன செய்யணும், அதிகமாக அனுபவிக்கணும். இங்கே நிலையோடு கூட நீங்கள் கர்த்தரை தேடுங்க. இதான் தேடுகிறது. இப்படி நீங்கள் தேடிட்டு அப்புறம் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு உண்டான நன்மையை நீங்கள் அனுபவித்து நினைச்சு பாருங்க. அது ஒரு சுகமான அனுபவம். அந்த அனுபவம் மாற்றாண்டுக்கு தெரியாது, அந்த ஆத்மாவுக்கே அது தெரியும். அதுதான் ஒரு நன்மையும் குறைவிடாத நல்ல ஒரு அனுபவம். அது மோட்சத்திலும் தொடரும், மோட்ச வரைக்கும் தொடரும், மோட்சத்திலும் தொடரும். இப்படி நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருப்போம். இப்படி தேடுகிறது தான் தேவன் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் நமக்குள்ளும் ஒவ்வொருவருக்குள்ளும் எதிர்பார்க்கிற ஒரு மேலான அனுபவமாக இருக்கிறது. அந்த அனுபவங்களாய் தேவனை தேடுவோம். ஒரு நன்மை குறைபட்டு போகாது என்ற வார்த்தையினுடைய உள் ஆழங்களின் காரியங்களை நாம் உள்ளாக அறிந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கண்டிப்பாக நாம் தேவனை தீவிரமாய் தேடுவோம் என்று சொன்னால் ஒரு நன்மையும் நமக்கு குறைபடாது. இது அனுபவமாக இருக்கிறது. அந்த அனுபவத்திற்காக நானும் என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கத்திரை நாம் சோத்திரிப்போமாக.